இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பேட்டரி இதில் எல்லாமே கணிசமாக 20லேருந்து 25 கிராம் ஒரு வண்டிக்கே தேவைப்படுது சில்வர். சோலார் பேனல்லையும் இந்த சில்வர் உபயோகப்படுத்தப்படுது. சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் சில்வர் உபயோகப்படுத்தப்படுது. தங்கத்தோடு சேர்ந்து வெள்ளியும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தது. ஆனால் தங்கம் அளவுக்கு அது வெளியில் தெரியல. ஏன்னா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், தங்கம் வெட்டி எடுக்கிறாங்க சுரங்கத்துலேருந்து. ஆனால் வெள்ளி சுரங்கத்துலேருந்து வெட்டி எடுக்கிறது இல்லை. அது ஜிங்க் மாதிரி பொருட்கள் எடுக்கும்போது கூட சேர்ந்து வர்ற ஒரு மெட்டல். நீங்கள் பார் வாங்கினாலும் கூட அந்த பாருக்கு ரீசேல் வேல்யூ உண்டா? ரீசேல் வாய்ப்பு குறைஞ்சி போச்சுன்னா நம்ம வாங்கினது செங்கலுக்கு தான் சமானம். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சிறுக சிறுக இடிஎஃப்ல வாங்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சில்வருடைய ஏற்றத்தை நம்ம இடிஎஃப்ல என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்டாக பார்த்து. இடிஎஃப் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேம்? ஏற்கனவே டிமெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் யூனிட் கூட நீங்கள் வாங்கலாம். ஏன் மேம் பிளாட்டினம் மட்டும் அப்படியே இருக்குது, ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம், அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? டைமண்டுக்கும் பிளாட்டினத்துக்கும் உங்களுக்கு லிக்விடிட்டியே இல்லை. அதை நீங்கள் ஒரு பேங்க்கில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரு பைசாவும் தரமாட்டாங்க. சாதாரண கல்லுக்கு நிகராக தான் அதை மதிப்பாங்க. சில்வர் நிச்சயமாக இன்னும் தங்கத்தை விட ஒரு காலகட்டத்தில் வேகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் சில்வருக்கு உண்டு. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மேம் கோல்டு பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. கோல்டு ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அது என்னதான் பயங்கர ஒரு ப்ரெஷியஸான ஒரு உலோகமாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளி வரலாறு காணாத அளவுக்கு ஏறிட்டுருக்கு. வெள்ளி ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணி நார்மல் பீப்புள் கூட வாங்கலாம். பட் இப்போ அவங்களாலே வாங்க முடியல, ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு. ஸோ வெள்ளிக்கு என்ன மேம் டிமாண்ட்? இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வெள்ளி இவ்வளோ டிமாண்டை க்ரியேட் பண்ண என்ன காரணம்? ஆமாம்மா, வெள்ளி இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வெள்ளை தங்கம். அதுக்கு இப்போ பேர் வெள்ளை தங்கம் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பிளாட்டினம் கூட இப்போல்லாம் மக்கள் போய் வாங்குறது இல்லை. வெள்ளி வாங்கியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கொலுசு மெட்டியை தாண்டி வெளில வந்ததே இல்லை. பூஜை ஜாமான்கள் வெள்ளியில் வாங்குவாங்க. ஆனால் தங்கத்தோடு சேர்ந்து வெள்ளியும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தது. ஆனால் தங்கம் அளவுக்கு அது வெளியில் தெரியல. ஏன்னா தங்கத்துக்கு உங்களுக்கு லிக்விடிட்டி அதிகமாக. நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, அதுக்கு ஈடாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். அடமானம் வைக்கலாம். வெள்ளை யார்கிட்ட விற்றாலுமே நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இந்த லிக்விடிட்டி தான் மிக முக்கியமான காரணம் தங்கத்துக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு மவுசு கூடுறதுக்கு. இல்லாட்டினா எல்லோரும் டைமண்ட் வாங்குவாங்களே, ஏன் டைமண்ட் வாங்குறது இல்லை? டைமண்ட் போய் பேங்க்கில் கொடுங்க, பணம் தர சொல்லுங்கள், தரமாட்டாங்க. ஸோ அதனால தான் டைமண்ட் ஜுவல்லரிஸில் விட கோல்டுக்கு இந்த அளவு மதிப்பு. இப்போ அதனால் சில்வர் அதோடு சேர்ந்து நானும் வரேன், ப்ரீசியஸ் மெட்டலுங்கிற கேட்டகரியில் என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் இந்த ஒரு வருஷத்தில் ஏன் இந்த அளவு ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு ஏறும்போது அதனால் ஏறிச்சான்னு கேட்டிங்கன்னா அதனால் மட்டும் ஏறலை. ரெண்டாவது மிக முக்கியமான காரணம், சில்வரை நம்ம ஆபரணங்களாக ஜாஸ்தி பார்க்குறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜை பொருட்கள், சாமி கோயில்களில் தான் பார்க்குறோம். ஆனால் சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரியல் உலோகம். இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. எந்த இண்டஸ்ட்ரி? இப்போ ரீசண்டாக 2021க்கு மேலே தான் நன்கு உங்களுக்கு தெரியுற மாதிரி சொல்லணுன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நிறைய பார்த்துருக்கீங்க இல்லையா? கார் பார்க்குறீங்க, 2 வீலர் பார்க்குறீங்க. இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பேட்டரி இதில் எல்லாமே கணிசமாக 20லேருந்து 25 கிராம் ஒரு வண்டிக்கே தேவைப்படுது சில்வர். அப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் உற்பத்தி இனிமேல் அதிகமாகும், அதை தான் மக்கள் ஜாஸ்தி பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் சில்வருடைய உலோகம் உங்களுக்கு அதிகமாகத்தானே ஆகும். அதே மாதிரி சோலார் இண்டஸ்ட்ரி அதிகமாக இப்போல்லாம் பேசப்படுது. நிறைய இடங்களில் நம்ம சோலார் பேனல் வைக்கிறது. சோலார் பேனல்லையும் இந்த சில்வர் உபயோகப்படுத்தப்படுது. சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் சில்வர் உபயோகப்படுத்தப்படுது. 5G செமிகண்டக்டர் தயாரிப்பில் இந்த சில்வர் உபயோகப்படுத்தப்படுது. ஸோ இண்டஸ்ட்ரியல் உலோகமாக இருக்குது இப்போ சில்வர். ஸோ அதனால தான் சில்வருடைய உபயோகம் நாட் ஒன்லி ஃபார் ஆபரணம், இங்கேயும் அதிகமான அளவுக்கு தேவைப்படுது.
நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், தங்கம் வந்து வெட்டி எடுக்கிறாங்க சுரங்கத்துல இருந்து. ஆனா வெள்ளி சுரங்கத்துலேருந்து வெட்டி எடுக்கிறது இல்ல. அது ஜிங்க் மாரி பொருட்கள் எடுக்கும்போது கூட சேர்ந்து வர்ற ஒரு மெட்டல். அதுக்குன்னு தனியா ஒரு கிடையாது. ஸோ அங்கேயும் உங்களுக்கு அங்கேயும் டிமாண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ திடீர்னு இந்த அளவு தேவைகள் அதிகரித்த காரணத்தினால வெள்ளியும் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு அதிகமாக இன்றைக்கு கிராம் வந்து ஒரு சில்வர் வந்து 1 கிராம் பார்த்தீங்கன்னா நம்ம பதிவின் போது ரூ. 173 போயிட்டுருக்கு. ஸோ சில்வருடைய பயன்பாடு இண்டஸ்ட்ரியில் இன்னும் அதிகமாக தான் ஆரம்பிக்க போகுது. நான் சொன்ன இந்த எல்லா இண்டஸ்ட்ரியுமே வளர்ந்து வரக்கூடிய இண்டஸ்ட்ரி, இன்னும் வேகமாக தேவை இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. அப்படி இருக்கும்போது சில்வர் நிச்சயமாக இன்னும் தங்கத்தை விட ஒரு காலகட்டத்தில் வேகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் சில்வருக்கு உண்டு. அடுத்தபடியாக இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டு, நாங்கள் சில்வருக்கு என்ன பண்ணுறோம், நீங்கள் லோன் கொடுக்குறோம், 10 லட்ச ரூபா வரைக்கும் லோன் தரேங்கிறாங்க. அதுவும் நீங்கள் ஆபரணமாக குடமெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. சில்வர் ஜுவல்ஸாக வச்சுருக்கும் போது அதையும் நாங்கள் பேங்க்கில் அடமானமாக எடுத்துக்கிறோம். 2026 ஏப்ரல் 2026லேருந்து நாங்கள் அதையும் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேங்க்கில் சில்வர் வாங்க மாட்டாங்க, இனி நாங்கள் வாங்கிக்கிறோம். பார்லாம் கொடுக்கக்கூடாது, ஜுவல்ஸாக பார் கட்டியாக வாங்கி கொண்டு கொடுத்து வச்சுட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த மாதிரி காயின்ஸு ஆபரணமாக வச்சுருக்கவங்களுக்கு, நகைகளும் இப்போல்லாம் செய்கிறாங்க இல்லையா, ஆன்டிக் ஜுவல்லரிஸு, அவங்களுக்கு நாங்கள் 10 லட்ச ரூபா வரைக்கும் லோன் தரோம் அப்படின்னு வேறு கவர்மெண்ட் வேறு புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் வெள்ளியில் வந்து உங்களுக்கு அதிகமான அளவுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்குது. அப்போ நான் போய் கடையில் போய் வெள்ளி வந்து காயின்ஸாக வாங்கி வச்சுக்கட்டுமா, பாராக வாங்கி வச்சுக்கட்டுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது நல்லதுக்கு இல்லை. சில்வரை பொறுத்த மட்டும் நம்ம வந்து இடிஎஃப்பில் வாங்குறது தான் நமக்கு எப்போதுமே சேஃபு. ஸோ டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க, இது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கோல்டு பீஸு, கோல்டு இடிஎஃப் சொன்ன மாதிரி சில்வர்லேயும் ஏகப்பட்ட இடிஎஃப் இருக்குது, சில்வர் பீஸுன்னு இருக்குது. ஸோ அதில் போய் அதில் கிராம் இப்போ 150 ரூபா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் இடிஎஃப்புக்கும் உங்களுக்கு நேரடியாக ஃபிசிக்கல் வாங்குறதுக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க வேணும் அவசியம் இல்லை, ஏறும்போது எல்லாமே ஒன்றா தான் ஏறுவாங்க. ஸோ அந்த 150 ரூபா போயிட்டுருக்கும். ஸோ அதை நீங்கள் அந்த மாதிரி சில்வரில் நான் பண்ணணும், இந்த மாதிரி தேவைகள் இருக்குது, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சிறுக சிறுக இடிஎஃப்பில் வாங்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சில்வருடைய ஏற்றத்தை நம்ம இடிஎஃப்பில் என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கோல்டு வாங்குற மாதிரி அங்கேயும் போய் நான் வந்து நகைகளாக வாங்கி குவிக்கிறேன், ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு சீலிங் வச்சுருக்கிறாங்க. நம்ம கோல்டு கொடுக்குற அளவுக்கு சில்வருக்கு வந்து அடமானம் வச்சாலும் கொடுக்க மாட்டாங்க. கடைகளில் வாங்கும்போதும் 70% தான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க, நீங்கள் திருப்பி கொடுத்து எதுவும் பண்ணும்போது. அதனால் கோல்டை பொறுத்த மட்டும் நீங்கள் காயின்ஸாக வாங்கலாம், ஃபிசிக்கலாக வாங்கலாம், இடிஎஃப் வாங்கலாம், என்ன வேணால் ஒன்றா. ஆனால் சில்வரை பொறுத்த மட்டும் இடிஎஃப்பில் வாங்குறது தான் ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்துமா. ஓகே, இடிஎஃபாக வாங்குறது குட் சாய்ஸ் அப்படின்னீங்க. இப்போ பார் அப்படிங்கிறது வந்து பரவலாக இப்போ கொஞ்சம் இருக்குது மேம். ஏன்னா வந்து ஒரு நான் நடுத்தர குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காயின்லாம் வந்து கோல்டு தான் வாங்க முடியும். பட் சில்வருங்கும் போது ஒரு 1 கிலோவா வாங்கி வச்சாதான் ஃப்யூச்சரில் வந்து அது ஏதோ ஒரு மேரேஜ்க்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கோ ஒரு படிப்புக்கோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பரவலாக ஒரு 10 வருஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்போ அந்த பாரை விட ஈஸியானது இடிஎஃப் அந்த இது விஷயம் அப்படிங்கிறீங்களா? ஆமாம், இப்போ நீங்கள் பார் வாங்கினாலும் கூட அந்த பாருக்கு ரீசேல் வேல்யூ உண்டா? நீங்கள் கடையில் தானே வாங்குறீங்க. ஸோ அங்கே கடைங்களே கேளுங்க, நான் அடுத்து 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நான் கொண்டு வரேன், இல்லை 5 வருஷம் கழிச்சு கொண்டு வரேன், இந்த பாருக்கு எனக்கு என்ன ரீசேல் வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ரெசிப்ட் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். இப்போல்லாம் ரெசிப்டெல்லாம் நீங்கள் ஒப்படைக்கணும், ஏன்னா அதுக்குள்ள பேன் வச்சு தான் உள்ளே போகும், அதுக்கும் டேக்ஸ்லாம் பே பண்ணணும். நீங்கள் இதில் எந்த மெத்தடில் பண்ணாலும் சரி இன்கம் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். கோல்டு சில்வர் நீங்கள் நான் நம்ம பேசிகிட்டு இருக்க எந்த மெத்தடில் பண்ணாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ வாங்கும்போதோ இல்லை விற்கும் போதோ நீங்கள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணி ஆகணும், டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நல்ல தரமான கடைகளாக பார்த்து மேலே முலாம் கூட பூசி இப்போ செங்கல்ல முலாம் பூசிலாம் கொடுத்துட்றதாக நான் கேள்விப்படுறேன். ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அப்படி இப்படிலாம் வாங்கிடாதீங்க. நல்ல தரமான நிறுவனங்கள் கடைகளை பார்த்து நல்ல பியூரிட்டி செக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பாராக வாங்கிய பற்றி பிரச்சனை இல்லை. பட் வாங்கி வச்சாலும் அவங்கள்ட்டே கொடுக்கும்போதே திருப்பி அதே கடைகளில் அவங்க வாங்கிக்கணும். உங்களுக்கு ரீசேல் கெப்பாசிட்டி இல்லை, ஏன்னா பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரீசேல் வாய்ப்பு குறைஞ்சி போச்சுன்னா நம்ம வாங்கினது செங்கலுக்கு தான் சமானம். ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா தெரிஞ்சுட்டு திருப்பி வாங்கினா எவ்வளோ நமக்கு இதில் போகும், நமக்கு ரேட்டு ஏறுனா நமக்கு எந்த அளவு லாபம் கிடைக்கும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வாங்குங்க. ஒரு சின்ன சின்ன ஒரு பேஷன் மாதிரி கிடையாது, உங்களுடைய முழு சேமிப்பு அது. அதனால் அதே மாதிரி பாதுகாப்பு அதை விட முக்கியம். ஸோ லாக்கரில் வச்சு அதுக்கும் நீங்கள் அதுக்கெல்லாம்
அதுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். எல்லா செலவீனங்களையும் கணக்கில் எடுத்துக்கோங்க. அதை தாண்டி நான் வச்சுருந்தா எனக்கு எவ்வளோ இன்கம் வரும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு பொருளில் நம்ம வந்து எப்போதுமே இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் சில்வரை பொறுத்த மட்டும் என்னுடைய சாய்ஸ் எப்போதுமே ETF பெஸ்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் காயின்ஸாக இப்போல்லாம் கூட ஜுவல்ஸ் வாங்கினா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஓரளவு லிக்விடிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேம்மா. ஓகே. ETF சேஃப் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ETF வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேம்? என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் நம்ம வந்து பார்க்கணும்? எந்த பீரியட்குள்ளே பார்க்கணும்? எப்படி பண்ணணும்? ETF வாங்குறது ரொம்ப ஈஸி. நீங்கள் நார்மலாக ஏற்கனவே டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் கோல்டுக்கு மாதிரி வேணும். ஆமாம், கோல்டு, சில்வர் அது மாதிரி ETFல நிறைய டைப்ஸ் இருக்குமா. அது மட்டும் இல்லை, ETFல வந்து டாட்டாவில் இருக்காங்க, நிப்பான் சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுடைய SBIயில் இருக்காங்க. எல்லா நிறுவனங்களுமே அந்தந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பேர் வச்சுக்குவாங்க, SBI கோல்டு ETF அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரேட்டும் வித்தியாசப்படும். ஸோ இப்போ இதில் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹9 ₹8 போட்டிருப்பாங்க கிராமு. இதெல்லாம் ரொம்ப மைனூட் மில்லிகிராமு. ஸோ அதில் யார் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறாங்க, நியர்பை நம்ம ஃபிசிக்கல் கோல்டோட ட்ராவல் பண்ணுறவங்க யார், ஃபிசிக்கல் கோல்டு உங்களுக்கு ₹1 ஏறுச்சுன்னா இங்கே ஒரு 0.10 ஏறணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக நம்ம வந்து செக் பண்ணி வாங்கும்போது நிப்பான் இந்தியா இந்த மாதிரி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கணும். ஸோ ETF வந்து பாஸ்ட் ரெக்கார்டு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை யார் நிர்வாகம் பண்ணுறாங்க. ஒரு பெரிய நிறுவனம் தான் நம்ம பணத்தை வாங்கி இந்த மாதிரி மைனிங் இண்டஸ்ட்ரி மற்ற எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ETF வாங்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே டிமெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் யூனிட்டு கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ சில்வரில் வாங்கலாம், கோல்டுலேயும் வாங்கலாம். அது வாங்கி அது உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே எப்படி வருது, ஒரு வாரம் வச்சுருந்தா எப்படி ரேட்டு காமிக்குது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக ஒரு 5 யூனிட்டு 10 யூனிட்டு இப்படி என்ன பண்ணலாம், மெல்ல மெல்ல வாங்கிட்டே போகலாம். இரண்டாவது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்தளவு ETF வாங்கியிருக்கேன், நாளை பின்ன அந்த தரகு நிறுவனம் காண போயிடுச்சுன்னா நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா, ஒரு புரோக்கிங் மூலமாக தான் வாங்கி ஆகணும். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர்றவங்க ஒரு சில ஷேர் புரோக்கர்ஸு. அந்த ஷேர் புரோக்கர்ஸ் ஒரு வேளை இல்லாமல் போயிட்டா அப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் வரும். இதுனா நான் வந்து கிராம்னா வீட்டில் பூட்டி வச்சுக்குவேன், என்னுடைய கஸ்டடி கீழே இருக்குது, இது எங்கேயோ இருக்குது, இது நாளை பின்ன நீ வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு என்ன பயம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமெட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் அது அந்த புரோக்கர்கிட்ட கிடையாது. அது எங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க, டெபாசிட்டரி ஏஜென்ட்னு இருக்காங்க. CDSL NSDLன்னு அவங்களுக்கு பேர், நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். இது ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரிமா. ஸோ நீங்கள் 1 யூனிட் வாங்கினாலும் சரி, நீங்கள் 1000 யூனிட் வாங்கினாலும் சரி, அதே மாதிரி ஷேர்ஸ் வாங்கினாலும் சரி, அங்கே தான் போய் இருக்கும், ரிஜிஸ்டர் ஆகிடும். ஆமாம், ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வச்ச மாதிரி தான். ஸோ நாளை பின்ன உங்கள் புரோக்கரே இல்லாமல் போயிட்டாலும் அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, உங்கள் பேன் கார்டு உங்கள் பேன் நம்பர் தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே. நீங்கள் வாங்கினது யாரும் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நம்ம ETF வாங்கும்போது நம்ம எப்படி ஒரு பேங்க் லாக்கரில் வந்து சேஃப்டின்னு நினச்சி நீங்கள் கொண்டு போய் உங்கள் கோல்டு சில்வரை வைக்கிறீங்களோ அதே மாதிரி இதெல்லாம் ஒரு டிஜிட்டல் லாக்கர். இதில் கொண்டு போய் வைக்கும்போது இந்த ETF-னாலாம் உங்களை யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் தேவைப்படும் போது தாராளமாக அதை என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணி பணமாக்கி உங்களுக்கு பிடித்தமான நகைகளை போய் நீங்கள் அப்போது கூட வாங்கிக்கலாம். கோல்டு சில்வர் அப்படிங்கிற உலோகம் பேசும்போது நம்ம வந்து ஆப்வியஸ்லி பிளாட்டினம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன் மேம் பிளாட்டினம் மட்டும் வந்து அப்படியே இருக்குது, ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம், அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம், அதுவும் தான் எல்லா கடையிலையும் விற்குது, அதையே நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈகராக போய் வாங்கவோ அது மேலே ஒரு அட்ராக்ஷனோ அது பீப்புளுக்காக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஏன் அந்த பிளாட்டினத்தை யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க? அதுக்கு என்ன ரீசன், ஏதாவது காரணங்கள் இருக்கா? ரீசன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் பேசிகிட்டு இருந்தோம், த மெயின் ரீசன் லிக்விடிட்டி. இப்போ வந்து சில்வருக்கு கூட நம்ம RBI மனசு வச்சு, அதுவும் ஒரு உலோகம் தானே, அது இன்னும் அரிய வகை உலோகம், இன்னும் ரொம்ப ரேர் மெட்டீரியல் அந்த பிளாட்டினம். ஸோ அது வந்து அதுக்கு லிக்விடிட்டி டைமண்ட் மாதிரி தான். டைமண்டுக்கும் பிளாட்டினத்துக்கும் உங்களுக்கு லிக்விடிட்டியே இல்லை. அதை நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரு பைசாவும் தரமாட்டாங்க. சாதாரண கல்லுக்கு நிகராக தான் அதை மதிப்பாங்க. அதனால தான் அதை வந்து பெருசாக மக்கள் என்ன பண்ணுறதில்ல, ஒரு ஆசைக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பணம் வச்சுருக்கவங்க அதை வந்து ஒரு ப்ரிசீஸாக இருக்கட்டும் சொல்லி போட்டுக்கிறாங்களே தவிர, ஒரு நார்மலான மக்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஒரு அவசர தேவைகளுக்காக வாங்கணும், ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு சேமிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதில் போய் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே லிக்விடிட்டி இல்லை. திருப்பி அவங்கள்ட்ட தான் கொடுத்து மறுபடியும் நம்ம திருப்பி வேறு நகையாக தான் மாற்றணுமே தவிர கையில்
பணமாக பார்க்க முடியாது அப்படிங்கிறது பிளாட்டினத்துக்கு மிக முக்கியமான ஒரு ரீசனாக கருதப்படுது. ஈவன் வெள்ளிக்கு இருக்கக்கூடிய அந்த மவுஸு கூட பிளாட்டினத்துக்கு தற்போது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ பிளாட்டினம் என்பது 3வது 4வது உலோகம். இப்போ அடுத்ததாக காப்பர் பேசிட்டு வராங்க. ஏன்னா காப்பருக்கு கூட அந்த அளவுக்கு தேவைகள் இருக்குது இண்டஸ்ட்ரியல்ஸ் பயன்படுத்தும் போது. இண்டஸ்ட்ரியல் தேவையும் பிளாட்டினத்துக்கு பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால பிளாட்டினத்தை பொறுத்த மட்டும் அதுக்கு ஒரு மிக குறைவான ஒரு ஒரு தாக்கமே இருக்குது. தங்கம் வெள்ளி அப்படிங்கிறதுக்கு இருக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்போதுமே பிளாட்டினத்துக்கு கிடைக்காததுக்கு காரணம் லிக்விடிட்டி மற்றும் இண்டஸ்ட்ரியல் உபயோகம் இல்லாதது அப்படிங்கிறத நம்ம 2 காரணமாக எடுத்துக்கலாம். கோல்டு, சில்வர் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி, கோல்டும் சில்வரும் அண்ட் பிளாட்டினம் இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து லாங் டேர்முக்கு வரும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்லா இருக்குமா, எவ்வளோ தூரம் அதெல்லாம் உயரும், ஏன் உயர்ந்துச்சு இப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நன்றி மேம். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.